மனதில் தீய எண்ணங்களை நுழையவிட்டால் சேற்றில் விழுந்த யானை போலாகிவிடும். நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திப்பது அவசியம். நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் செய்யும் உதவிக்கு அளவே இருக்காது. தாயோ தந்தையோ உறவினரோ கூட இந்த அளவுக்கு உதவி செய்ய முடியாது. தீய எண்ணத்தை மனதில் நினைத்தால் கூட அதற்கான தண்டனையில் இருந்து மனிதன் தப்பிக்கவே முடியாது. பகைவனால் உண்டாகும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனிதனால் உண்டாகும் தீமை அதிகம். நற்செயல்கள் செய்ய சிறிது தாமதித்தாலும் கூட மனம் வேறு வழியில் சென்றுவிடும். உடல் நோயை குணமாக்கி விடலாம். உள்ளத்தில் நோய் உண்டானால் குணமாக்குவது அரிதிலும் அரிது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலும் அளிக்கின்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள். மிதமாக பேசுங்கள். சொல்லக்கூடாத விஷயமாக இருந்தால் அதை ஒருவரிடமும் சொல்லாமல் இருப்பதே நல்லது. மௌனமாக தியானம் பழகி வந்தால் மனம் கலங்காத நிலையை அடைய முடியும். செய்த பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவிக்காமல் சொர்க்க வாழ்வை ஒருவன் அடைய முடியாது. பிறருக்கு உரியவற்றை அவருடைய அனுமதியின்றி அனுபவிக்க முயல்வது நல்ல பண்பு அல்ல. யாருக்கும் நான் இனி தீங்கு செய்ய மாட்டேன் என மன உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். பிறர் மனம் நோகாத வகையில் இதமாகவும் மென்மையாகவும் பேசுங்கள். அதனால் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள்.